விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்பொழுது வீடில்லாமல் தவித்து வருகிறேன் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து விஜயினுடைய மனைவி சங்கீதா மனு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தகவல்களையும் நாம் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நவீன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இப்ப இந்த வழக்கு கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கம் விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது தீவிரமடையுது. ஈவன் இன்னைக்கு கூட மகளிருக்கான அந்த புதிய சிறப்பு திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இது இது ரெண்டுத்தையுமே எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது இந்த விவகாரம் கடந்த 2021ஆம் ஆண்டு முதலே சங்கீதாவும் விஜயும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக இவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 5 வருடங்களாக இந்த விவாகரத்து கோரி பல முறை விஜய் தரப்பிடம் சங்கீதா பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை புதிதாக உருவாக்கிய விஜய் இதற்கான வேலைகளை செய்து வருகிறார். பல்வேறு இடங்கள்ல அரசியல் கூட்டங்களையும் அதே போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த வருடம் இந்த விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்துள்ள மனு ஒரு பெரும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மகளிர் தின விழா நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த இடையீட்டு மனு என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தற்போது சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாக உள்ளது. ஏற்கனவே இந்த விவாகரத்து கோரி சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடிகை திரிஷாவுடன் அவர் ஒரு திருமணத்தில கலந்து கொண்ட சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த இடையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தனக்கு இந்த நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டில் சரி பாதி உரிமை இருக்கிறது என சங்கீதா கூறியிருக்கிறார். அங்கு வசிப்பதற்கு தனக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள மனுவிலும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது 2வது தாக்கல் செய்துள்ள மனுவிலும் அவர் இதையே குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கும் தங்களுடைய குழந்தைகளுக்கும் உரிய இழப்பீடையும் அதே போல ஜீவனாம்சத்தையும் வழங்க வேண்டும் என 2 மனுக்களிலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் என்பது சமூக வலைதளங்களில் ஒரு பெரும் பேசு பொருளாகி இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்குகள்ல எதிரொலிக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.